நேற்று இரவு உலுத்தராமில் உள்ள ஃபெல்டா உலு தெப்ராவில் உள்ள ஒரு சந்திப்பில் ஒரு எம்பிவி ரக வாகனம் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 15 வயது சிறுவனும் அவரது மூத்த சகோதரியும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். அமர் சைஃபுல்லா சைபூர் என்ற வாகனத்தை ஓட்டியவர் செல்லுபடியாகும் உரிமம் வைத்திருக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். சகோதரர்கள் ஜலான் லேடாங்கிலிருந்து ஃபெல்டா உலு தெப்ராவ் நோக்கி பயணித்த போது இரவு 9:50 மணிக்கு இந்த பயங்கர விபத்து நிகழ்ந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது சொகைமி இஷாக் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சிவப்பு சமிக்ஞை விளக்கை கவனத்தில் கொள்ளாமல் வலதுபுறம் திரும்பியதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் 40 வயதுடைய எம்பிவி ஓட்டுநர் பச்சை விளக்கு வழியாக நேராக சென்று மோட்டார் சைக்கிளின் வலது பக்கத்தில் மோதினார் என்று இன்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இருவரும் மாண்டனர். எனவே சாலை பயனர்களை எப்போதும் போக்குவரத்து சிக்னல்களுக்கு கீழ்ப்படியுமாறு சொகைமி வலியுறுத்தினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் மலேசிய வருகையால் மலேசியாவுக்கு ஆதரவான முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியா முன்வைத்த 31 ஒப்பந்த கோரிக்கைகளையும் சீனா ஏற்றுக்கொண்டதுடன் அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதாகவும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாக்குறுதி அளித்துள்ளதாக அன்வார் தெரிவித்தார். ஜி ஜின்பிங் வருகை மலேசியாவின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டை வளப்படுத்தும் என தாம் நம்புவதாக இன்று அன்வார் தெரிவித்தார். மலேசிய வரலாற்றில் உலக வல்லரசு நாடுகளுடன் கையெழுத்திடப்பட்ட அதிக ஒப்பந்தமாக இது இருக்கும் என்று அன்வார் நெகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார். முக்கியமாக பொருளாதாரம், அனைத்துலக வர்த்தகம், உள்நாட்டு கட்டமைப்பு மேம்பாடு, இருவழி கூட்டு பாதுகாப்பு, விவசாய பங்களிப்பு, சுற்றுலா பயணிகளின் கடப்பிதழ் முறைமைகள் என மலேசியாவுக்கு சாதகமான பல்வேறு ஒப்பந்தங்கள் பரிமாறப்பட்டுள்ளதாகவும் இது இருவழி பயனாக இரு நாடுகளுக்கும் முக்கிய பங்களிப்பை அளிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் அமைந்துள்ளதாகவும் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஆசியான் நாடுகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை உருவாக்க மலேசிய பள்ளிகளில் அதன் விருப்ப மொழி சலுகைகளை விரிவுபடுத்தி வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தாய், கிமர், வியட்நாமீஸ், மாண்டரின், தமிழ் மற்றும் ஆசியான் மொழிகள் இதில் அடங்கும் என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். நாட்டின் மலாய் மொழி மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளின் அடித்தளம் இப்போது பிராந்திய ஒத்துழைப்பை ஆதரிக்கும் வகையில் உருவாகி வருவதாக அவர் கூறினார். ஆசியானின் பலம் அதன் கலாச்சாரங்கள், மொழிகள் மற்றும் மரபுகளின் பன்முக தன்மையில் உள்ளது என்று அவர் வர்ணித்தார். இதை பயன்படுத்த நமது இளைஞர்கள் பன்மொழி தகவமைப்பு மற்றும் கலாச்சார ரீதியாக திறமையானவர்களாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று இன்று ஷாங்க்ரி லாவால் ஜென் பினாங்கு ஜார்ஜ் டவுனில் நடைபெற்ற அதிகாரமளிக்கும் கல்வி உச்சி மாநாடு 2025 அவர் ஒரு உரையில் தெரிவித்தார். இந்த முயற்சி திறமையான பன்மொழி ஆசியான் பணியாளர்களை உருவாக்கும் என்றும் அவர் கூறினார். மாணவர்கள் தங்கள் பள்ளி சீருடையில் தேசிய கொடி முத்திரையை அணிய வேண்டும் என்ற கொள்கை தவறான கொடி வடிவமைப்புகள் போன்ற தவறுகளை தடுக்க உதவும் என்று மகளிர், குடும்பம் மற்றும் சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான்சி ஷுக்ரி தெரிவித்துள்ளார். தவறான கொடி வடிவமைப்புகள் அல்லது கொடியை காண்பிக்கும் முறையற்ற வழிகள் போன்ற தவறுகளை தடுப்பதே இந்த திட்டங்களின் நோக்கமாகும் என்று அவர் விளக்கினார். சட்ட திருத்தம் பற்றிய புரிதல் இல்லாமல் வாய்க்கு வந்ததை உளராதீர்கள் என்று சட்ட நிறுவன சீர்திருத்த அமைச்சர் டதஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தங்களுக்கு சாதகமாக சட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்வதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் டத்தஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் இவ்வாறு தெரிவித்தார். இதுவரையில் காலாவதி ஆன சட்டங்களின் மொத்த எண்ணிக்கை 3000 என தெரிவித்த டத்தஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் அதில் 2000க்கும் மேற்பட்ட சட்ட விதிகளை திருத்தம் செய்வதற்கான அவசியம் இருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். நாடாளுமன்ற வாக்கெடுப்புகளின் மூலமாக சட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருவதாகவும் சட்டத்தின் கூறுகளில் உள்ளவற்றை காலத்திற்கு ஏற்பவும் மக்களின் நடைமுறை வாழ்வியலுக்கு ஏற்பவும் அவ்வப்போது திருத்தம் செய்யப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் வாய்க்கு வந்ததை உளறி பாமர மக்களையும் குழப்ப வேண்டாம் என்று டத்தஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் வலியுறுத்தினார். சட்ட திருத்தம் என்பது ஒரு நாள் இரவில் ஏற்படுவது அல்ல.
அது முறையான மதிப்பாய்வின் மூலமாக மட்டுமே திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும், இல்லையேல் சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் என்பதையும் அவர் விளக்கமளித்தார். PKR தொகுதி தேர்தலில் பல முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து தோல்வி அடைந்து வரும் நிலையில், தோல்வி அடைந்த முக்கிய தலைவர்கள் PKR கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லிக்கு ஆதரவாளர்கள் என்பதால் மீண்டும் PKR கட்சியில் 2ஆம் அணி உருவாகவிருப்பதாக அரசியல் ஆய்வாளர் டாக்டர் அஸ்மி ஹசான் தெரிவித்துள்ளார். PKR கட்சியின் தலைமை பொறுப்புகளுக்கான தேர்தல் மே 24ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில், PKR கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி 222 PKR தொகுதிகளில் சில முக்கிய தொகுதிகளில் தனது ஆதரவாளர்களை போட்டியிட வைத்ததாகவும், PKR தலைமை பொறுப்பில் நீடிப்பதற்கு தொகுதி தலைவர்கள் முக்கியம் என்பதால் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி இதனை செய்திருக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லிக்கும் உள்துறை அமைச்சரான டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயிலுக்கும் பனிப்போர் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக PKR கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பில் இருந்த சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் PKR துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லிக்கு எதிராக போட்டியிடுவார் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில், அதிர்ச்சி அளிக்கும் வகையில் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லியின் ஆதரவாளர்கள் தொகுதி தேர்தல்களில் தோல்வி அடைந்திருப்பது PKR கட்சியில் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லியின் ஆளுமையும் பொறுப்பும் கேள்விக்குள்ளாகி இருப்பதாகவும் டாக்டர் அஸ்மி ஹசான் தெரிவித்துள்ளார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் எதிரில் வந்த மற்றொரு வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 73 வயது முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இன்று பிற்பகல் 1:15 மணிக்கு இந்த விபத்து குறித்து அவசர அழைப்பை பெற்றதாகவும், விபத்து நிகழ்ந்த ஜலான் தித்தி திங்கி சாலைக்கு விரைந்ததாகவும் பாடாங் பெசார் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ஷோக்ரி அப்துல்லா தெரிவித்தார். கங்காரிலிருந்து பாடாங் பெசார் நோக்கி சென்ற ஃபோர்ட் ரேஞ்சர் ரக வாகனம் எதிரில் வந்த 3 வாகனங்களையும் மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று முகமது ஷோக்ரி அப்துல்லா தெரிவித்தார். விபத்துக்கு காரணமான 42 வயது ஃபோர்ட் ரேஞ்சர் வாகனம் ஓட்டி சிராய்ப்பு காயங்களுடன் தப்பியதாகவும், மற்ற 2 வாகனங்களின் ஓட்டுநர்களும் காயமடைந்ததாகவும், அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் முகமது ஷோக்ரி அப்துல்லா கூறினார். சிகிச்சைக்கு பின்னர் 42 வயது ஃபோர்ட் ரேஞ்சர் வாகனம் ஓட்டியிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. PKRின் தேசிய பொறுப்புகளுக்கான தேர்தலுக்கு பின்னரே அமைச்சரவை மாற்றம் குறித்து விவாதிக்கப்படும் என்று அரசு செய்தி தொடர்பாளரும் அமைச்சருமான டத்தோ ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மாற்றம் என்பது பிரதமரின் முடிவு என்றும், அதில் அரசியல் கட்சியினர் தலையீடு இருக்காது என்றும் டத்தோ ஃபாமி ஃபாஜில் விளக்கமளித்துள்ளார். PKRின் முக்கிய தலைவர்கள் தொகுதி தேர்தல்களில் தோல்வி அடைந்திருந்தாலும் அமைச்சர்களாகவும் துணை அமைச்சர்களாகவும் தொடர்வார்களா இல்லையா என்பது மே 24ஆம் தேதி PKR தேசிய தலைமைக்கான தேர்தலுக்கு பிறகு முடிவெடுக்கப்படும் என்று அவர் விளக்கமளித்தார். PKR தலைமைக்கான தேர்தலில் தொகுதி அளவில் தோல்வியை தழுவியவர்களும் போட்டியிடலாம் என்றும், தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் அமைச்சராகவோ துணை அமைச்சராகவோ இருக்கக்கூடாது என்று எந்த ஒரு விதியும் இல்லை என்றும் டத்தோ ஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார். PKR கட்சியின் தேர்தலால் அமைச்சரவையின் செயல்பாடுகள் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று அவர் தெரிவித்தார். PKRின் உள்கட்சி தேர்தல்களை தொடர்ந்து அமைச்சரவை மறுசீரமைப்பு எதுவும் நடைபெறாது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று உறுதிப்படுத்தினார். பல அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் இந்த உள்கட்சி தேர்தலில் அந்தந்த பிரிவுகளில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருப்பதை அடுத்து எழுந்த கேள்விக்கு பிரதமர் இவ்வாறு பதிலளித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அன்வார், கட்சி தேர்தல்கள் முற்றிலும் உள்கட்சி விவகாரம் என்றும், மத்திய அல்லது மாநில அரசுகளின் நிர்வாகத்தை அது பாதிக்காது என்றும் அவர் கூறினார். எந்த மறுசீரமைப்பும் இல்லை என்றும், இது ஒரு கட்சி தேர்தல், ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் புதன்கிழமை நடைபெறும் சிறப்பு கூட்டத்தில் அவற்றை எழுப்பலாம் என்றும் அவர் கூறினார். கடந்த 2 வார காலமாக நடைபெற்ற PKR கட்சியின் தேர்தல்களில் உறுப்பினர்கள் அதிகம் அறியப்படாத நபர்களை தேர்ந்தெடுத்ததால் PKRின் முக்கிய பதவியில் உள்ள பல பிரிவுகளின் தலைவர்கள் வெளியேற்றப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள
தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.